ஒரு ராஜ்யம் படையெடுப்புனால சிதைஞ்சு போய் அவமானத்துல மூழ்கி இருந்துச்சு. அப்படி ஒரு சூழல்ல ஆட்சிக்கு வந்த இரண்டாம் சேனன் அந்த ராஜ்யத்தை எப்படி ஒரு மாபெரும் வெற்றி கதையா மாத்தினாரு? வாங்க இன்னைக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம். அவமானத்தால சிதைஞ்சு போன ஒரு நாட்டை ஒரு தலைவரால எப்படி சரி செய்ய முடியும்? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? ஆனா இரண்டாம் சேனனோட கதை இதுக்கு ஒரு ஆச்சரியமான பதில கொடுக்குது. அவர் இது எப்படி சாத்தியமாக்கினார்னு பார்க்கலாம். முதல்ல அவர் ஆட்சிக்கு வந்தப்போ நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கணும். இரண்டாம் சேனன் ராஜாவான சமயத்துல அந்த ராஜ்யம் பயங்கர கொந்தளிப்புல இருந்துச்சு. இதுக்கு முக்கிய காரணம் இதுக்கு முன்னாடி நடந்த பாண்டிய படையெடுப்புகள் தான். அது நாட்டை ரொம்பவே பலவீனப்படுத்தி அவங்களோட பெருமையே குலைச்சு போட்டிருந்துச்சு. அப்போ அவர் முன்னாடி இருந்த சவால் ரொம்பவே பெருசு. அத ரெண்டா பிரிக்கலாம். ஒரு பக்கம் பாண்டியர்களால ஏற்பட்ட அவமானம், அழிவு, அப்புறம் கொள்ளையடிச்சிட்டு போன நம்ம செல்வம். இன்னொரு பக்கம் இந்த எல்லாத்தையும் சரி செஞ்சு அந்த பெருமைய மீட்டெடுத்து நாட்டை மறுபடியும் கட்டி எழுப்பி இழந்ததையெல்லாம் திரும்ப கொண்டு வரணுங்கிற ஒரு இமாலய பணி. சரி, இவ்ளோ பெரிய சவால அவர் எப்படி எதிர்கொண்டார்? சேனன் கிட்ட ஒரு தெளிவான 2 படி திட்டம் இருந்துச்சு. அதோட முதல் படி, முதல்ல நம்ம வீட்டை சரி பண்ணணும். அதாவது உள்நாட்டை வலுப்படுத்தணும். அதனால தன்னோட முழு கவனத்தையும் நாட்டுக்குள்ள அமைதியையும் வளத்தையும் உருவாக்குறதுல செலுத்தினாரு. நீங்க சும்மா நினைச்சு பாருங்க, 1-2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 35 வருஷம். கிபி 853 இருந்து 887 வரைக்கும் அந்த பழைய கொந்தளிப்புகளுக்கு பிறகு நாடு ஒரு நீண்ட கால அமைதியையும் செழிப்பையும் பார்த்தது. இதுவே உண்மையில ஒரு பெரிய சாதனை தான் இல்லையா? அவர் சும்மா அமைதியை மட்டும் கொண்டு வரல, மக்கள் மேலேயும் அவருக்கு பெரிய அக்கறை இருந்துச்சு. உதாரணமா மிகிந்தலையில ஒரு ஆஸ்பத்திரி கட்டினாரு. விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமா மணிமேகலா அப்படின்னு ஒரு பெரிய அணையா கட்டினாரு. அப்புறம் மதுக்குளம்னு ஒன்னையும் உருவாக்குனாரு. இந்த மாதிரியான பொது பணிகள் தான் அந்த நாட்டின் மறுமலர்ச்சிக்கு ஒரு வலுவான அடித்தளமா அமைஞ்சுது. ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்கு. இரண்டாம் சேனன் நாட்டுக்குள்ள அமைதியை உருவாக்குனாலும் அந்த பழைய அவமானம் அது அவர் மனசுக்குள்ள ஒரு நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டே இருந்துச்சு. அதை சரி செஞ்சு அந்த மரியாதையை மீட்டெடுக்கிறது தான் அவரோட வாழ்க்கையோட லட்சியமாவே இருந்துச்சு. இந்த ஒரு வரி இது அவரோட மனநிலைய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. பாருங்க, அவரு அமைதியா நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள பழிவாங்க சரியான ஒரு நேரத்துக்காக ரொம்ப பொறுமையா காத்திருந்திருக்காரு. இது வெறும் கோவம் மட்டும் இல்ல, இது நம்ம தேசத்தோட மரியாதையை எப்படியாவது மீட்டெடுக்கணுங்கிற ஒரு தனியாத தாகம். இப்படி பல வருஷமா அவர் காத்துக்கிட்டு இருந்த அந்த வாய்ப்பு எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? எதிரி நாட்டில இருந்தே வந்துச்சு. வரகுணவர்மன்னு ஒரு பாண்டிய இளவரசன் அவனோட சிம்மாசனத்தை அடையறதுக்காக இரண்டாம் சேனனோட உதவிய தேடி வந்தான். சேனனுக்கு இதைவிட ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைக்கவே முடியாது. இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வரும். இரண்டாம் சேனன் அந்த பழைய கணக்க தீர்க்கறதுக்காக பாண்டிய சாம்ராஜ்யம் மேல ஒரு பக்காவா திட்டமிட்ட படையெடுப்பை ஆரம்பிச்சாரு. இந்த படையெடுப்பு எவ்வளவு சூப்பரா திட்டமிடப்பட்டிருந்துச்சுன்னு பாருங்க. முதல்ல அந்த பாண்டிய இளவரசனோட ஒரு ஸ்மார்ட்டான கூட்டணியை உருவாக்கினாரு. அப்புறம் குட்டகன் ஒரு திறமையான தளபதியோட தலைமையில படையெடுப்ப ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் நேரா பாண்டியர்களோட தலைநகரான மதுரைய முற்றுகையிட்டாங்க. கடைசியா பாண்டிய மன்னன் ஸ்ரீ மாரஸ்ரீ வல்லபனை போர்ல தோற்கடிச்சு கொன்னு ஒரு முழுமையான வெற்றியை பதிவு செஞ்சாங்க. இந்த வெற்றியோட விளைவுகள் உண்மையிலே ரொம்ப பெருசு. சேனன் கொடுத்த வாக்க காப்பாத்தினாரு, அந்த பாண்டிய இளவரசனை மன்னராக்குனாரு. ஆனா அதுக்கும் மேல ரொம்ப முக்கியமா இலங்கையிலிருந்து கொள்ளடிச்சிட்டு போன எல்லா செல்வத்தையும் மீட்டெடுத்தாரு. அதோட நிறுத்தல, பாண்டிய நாட்டோட செல்வத்தையும் ஒரு வெற்றி பரிசா கொண்டு வந்தாரு. இது மூலமா தேசத்தோட மரியாதை முழுசா திரும்பவும் நிலைநாட்டப்பட்டது. இரண்டாம் சேனனோட கதைங்கிறது வெறும் வாய் வழியா வந்த கதை இல்ல. அவரோட இந்த மாபெரும் ஆட்சியும் வீரமும் சரித்திர ஆதாரங்களால உறுதி செய்யப்பட்டிருக்கு. நம்ம கிட்ட தொல்பொருள் சான்றுகளும் இருக்கு. அதுதான் இதுல சுவாரஸ்யமான விஷயம். இருப்பிண்ணிய வாங்குற இடத்துல கிடைச்ச ஒரு கல்வெட்டுல இந்த படையெடுப்ப வழிநடத்தின தளபதியோட பேரு குட்டக சேனாதிநாதன் அப்படின்னு தெரிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. இது எதை காட்டுதுன்னா, இது வெறும் கதையில்ல, இதுதான் சரித்திரம்னு அழுத்தமா சொல்லுது. கடைசியா சேனலோட கதை நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்விய வைக்குது. அவர் ஒரு பக்கம் நாட்டுக்குள்ள அமைதியையும் உருவாக்குனாரு, இன்னொரு பக்கம் பழங்காலத்துல நடந்த அநீதிகளையும் சரி செஞ்சாரு. உங்ககிட்ட கேக்குறேன், ஒரு தலைவனோட மிகப்பெரிய கடமை எதுவா இருக்கணும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க?